விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம். இதை அவர் சத்ய யுகத்தில் எடுத்தார். இந்த அவதாரத்தில் விஷ்ணு பூமியை பாதுகாக்க ஒரு பன்றியாக அவதாரம் எடுத்தார். புராணங்களில் உள்ளதைப் போல வராக அவதார கதை வராக அவதாரம் விஷ்ணுவின் வாயில் காப்பாளர்களுடன் தொடங்குகிறது. விஷ்ணு வைகுண்டத்தில் வசித்து வந்தார். வைகுண்டத்தை ஜெயா மற்றும் விஜய என்ற இரண்டு வாயில் காப்பாளர்கள் பாதுகாத்தனர். அவர்கள் விஷ்ணுவை நேசித்தார்கள். அவரை பாதுகாப்பதில் பெருமை அடைந்தார்கள். அவர்கள் விஷ்ணுவை தரிசிக்க வந்த பலர் குறையுள்ள ஒவ்வொருவரையும் இறைவனை பார்க்க அனுமதிப்பது ஜெயா மற்றும் விஜயாவின் வேலை. விஷ்ணுவின் நேரம் விலைமதிப்பற்றது, அதை வீணாக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒருநாள் பிரம்மாவின் 4 மகன்களும் விஷ்ணுவை அவரது இல்லமான வைகுண்டத்தில் சந்திக்க வந்தனர். அந்த நேரத்தில் விஷ்ணு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்ததால் ஜெயா மற்றும் விஜயா என்ற 2 காவலர்கள் அவர்களை வாயிலுக்குள் நுழைய விடாமல் தடுத்தனர். பிரம்மாவின் மகன்கள் மிகவும் கோபமடைந்து ஜெயா மற்றும் விஜயாவை பூமியில் மனிதர்களாக பிறக்கச் சபித்தனர். காவலர்கள் அவர்களிடம் கெஞ்சினார்கள். ஆனால் பிரம்மாவின் மகன் கேட்கவில்லை. சில சத்தங்களை கேட்ட விஷ்ணு அந்த இடத்திற்கு வந்து தனது காவலர்களுக்காக மன்னிப்பு கேட்டார். அவர்கள் தங்கள் கடமையைச் செய்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் பிரம்மாவின் மகன்கள் வெளியேறிவிட்டார்கள் என்று கூறி சாபத்தை திரும்பப் பெற முடியாது. பின்னர் விஷ்ணு தனது காவலர்களிடம், மனித உருவில் நீங்கள் இருவரும் என் கைகளால் இறந்தால் சாபம் நீங்கும் என்று கூறினார். காவலர்களுக்கு இதற்கு உடன்படுவதைத் தவிர வேறு வழியில்லை. காவலர் இருவரும் ஹிரண்யகசிபு மற்றும் ஹிரண்யாட்சன் என்ற சகோதரர்களாக பிறந்தனர். ஹிரண்யாக்ஷன் பிரம்மாவின் சிறந்த பக்தர். அவர் பல வருடங்களாக அவரை வணங்கினார். அதற்கு ஈடாக பிரம்மா அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். அந்த வரத்தின்படி எந்த கடவுள், மனிதர், அசுரர், தேவர், விலங்கு அல்லது மிருகமும் அவரை கொல்லாது. ஹிரண்யாக்ஷன் தனது அழியாமை உறுதி செய்யப்பட்டதால் பூமியிலுள்ள மக்களை துன்புறுத்தத் தொடங்கினார். அவரது சக்திகள் நாளுக்கு நாள் வளர்ந்தன. அவர் நடக்கும்போது தாய் பூமி நடுங்கும் அளவுக்கு அவர் ஒரு ராட்சதராக இருந்தார். அவர் கத்தும்போது வானம் பிளந்தது. அவன் தேவர்களைத் துன்புறுத்தத் தொடங்கி இந்திரனின் அரண்மனையை ஆக்கிரமித்தான். உயிருக்கு பயந்து தேவதைகள் பூமியின் மலைத்தொடர்களின் குகைகளில் தஞ்சம் புகுந்தனர். தேவர்களைத் துன்புறுத்த ஹிரண்யாக்ஷன் மண்ணை பிடித்து பாதாள லோகத்தில் மூழ்கடித்தான். பூமி தாய் கடலின் அடிப்பகுதியில் மூழ்கினாள். இந்த நேரத்தில் மனுவும் அவரது மனைவி சதரூபனும் பூமியை ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். இதை பார்த்த மனுவும் அவரது மனைவியும் பிரம்மனிடம் வந்து வணங்கி, அப்பா, நாங்கள் உங்களுக்கு எவ்வாறு சேவை செய்யலாம்? இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்கள் மகிழ்ச்சியை எவ்வாறு உறுதி செய்யலாம் என்று சொல்லுங்கள். பூமி தாயாரான நாங்கள் கடலில் மூழ்கியிருப்பதால் சதரூபனும் நானும் எங்கே வாழ வேண்டும் என்று கேட்டார்கள். பிரம்மா கவலைப்பட்டு பூமி தாயை மீட்க வேண்டும் என்று நினைத்தார். அவர், ஹிரண்யாக்ஷன் காப்பாற்றப்பட மாட்டார் என்றார். நான் அவனுக்கு ஒரு வரம் கொடுத்ததால் என்னால் அழிக்கப்பட்டது. விஷ்ணுவின் உதவியை நாடுவோம். பிரம்மா விஷ்ணுவிடம் தியானம் செய்யும்போது ஒரு சிறிய பன்றி அவரது நாசித் துவாரங்களிலிருந்து விழுந்தது. அது என்ன உயிரினம் என்று யோசித்து அது வளர்ந்து ஒரு பெரிய மலையின் அளவை எட்டியது. அது விஷ்ணு பகவான். அவர், நான் பூமி தாயை அதிலிருந்து உயர்த்த கடலில் நுழைவேன் என்றார். பிரம்மாவிடமிருந்து வரம் பெறும்போது ஹிரண்யாக்ஷன் பன்றியை ஒரு விலங்கு என்று குறிப்பிட மறந்துவிட்டதால் ஹிரண்யாக்ஷனை கொல்ல பன்றியின் வடிவத்தை எடுத்தார். பயங்கரமான கர்ஜனையுடன் அவர், பன்றியின் வடிவிலான பகவான் விஷ்ணு, காற்றில் ஒரு பெரிய பாய்ச்சலை எடுத்து மேகங்களை தனது குளம்புகளால் கிழித்து பூமி தாயை தேடி கடலின் படுகைக்குள் குதித்தார். கடலின் மறுமுனையை அடைந்து அதன் ஆழத்தில் பூமி தேவியை பூமி தாய் கண்டார். இதற்கிடையில் ஹிரண்யாக்ஷன் கடற்கரைக்கு விரைந்தார். அங்கு அவர் கடலின் அதிபதியான வருணனை எதிர்கொண்டு, ஓ உன்னதமான கடவுளே, முழு கோளத்தின் பாதுகாவலரே, வந்து என்னுடன் போர் செய்யுங்கள் என்று சவால் விடுத்தார். இந்த நேரத்தில் ஹிரண்யாக்ஷன் தன்னை விட வலிமையானவர் என்பதை அறிந்த வருணன் மிகவும் கோபமடைந்து, நான் மிகவும் வயதானதால் சண்டையிடுவதை விட்டுவிட்டேன். நீங்கள் விஷ்ணுவுடன் சண்டையிட வேண்டும். அவரைத் தவிர வேறு யாரும் உங்களுக்கு சமமான எதிரியாக இருக்க முடியாது. அவரைத் தேடிச் செல்லுங்கள் என்று கூறினார். திடீரென்று நாரதர் அங்கு வந்தார். ஹிரண்யாக்ஷன் அவரிடம், விஷ்ணு இருக்கும் இடம் உனக்குத் தெரியுமா என்று கேட்டார். நாரதர்,
விஷ்ணு பூமி தாயை காப்பாற்ற கடலில் இருப்பதாக கூறினார். கோபமடைந்த ஹிரண்யாக்ஷன் கடற்பரப்பை நோக்கி விரைந்தார். இதற்கிடையில் அந்த பன்றி தனது தந்தத்தை கடல் படுகையில் தோண்டி பூமி தாயை அதன் மீது தூக்கி மேற்பரப்பு நோக்கி உயரத் தொடங்கியது. ஹிரண்யாக்ஷன் கையில் ஒரு கதாயுதத்துடன் அவனை நோக்கி விரைந்தான். ஏய் ஏமாற்றுக்காரனே, நான் கைப்பற்றிய பூமியை எங்கே கொண்டு செல்கிறாய்? நிறுத்து, இல்லையென்றால் இந்த கதாயுதத்தால் உன் தலையை நசுக்கி விடுவேன் என்றான். தசஹிரண்யாக்ஷன் பன்றி வடிவில் விஷ்ணுவை தன்னுடன் போர் புரிய சவால் விட்டான். ஆனால் விஷ்ணு அவனது எச்சரிக்கைகளையெல்லாம் புறக்கணித்துவிட்டு மேலே உயர்ந்து கொண்டே இருந்தான். இதை பார்த்த ஹிரண்யாக்ஷன் துரத்தினான். ஆனால் பன்றி திரும்பி பார்க்கவே இல்லை. ஹிரண்யாக்ஷன், பொறு, ஏமாற்றுக்காரனே! உன் மந்திர சக்தியால் நீ அனைவரையும் தோற்கடிக்க முடியும் என்று எனக்குத் தெரியும். ஆனால் தற்போது நீ என் அருகில் இருக்கிறாய். நான் உன்னை நிச்சயமாக தோற்கடிப்பேன் என்றான். தாய் பூமியை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைக்க பன்றி தப்பி ஓடியது. இதைக் கேட்ட ஹிரண்யாக்ஷன் மிகவும் கோபமடைந்து, நீ எப்படி ஒரு கோழையைப் போல ஓடிவிட முடியும்? என் பூமியை எனக்கு திருப்பித் தரவும் என்று கத்தினான். பூமி ஏற்கனவே பயந்து போயிருந்தது. ஆனால் ஹிரண்யாக்ஷனைக் கண்டு அது மேலும் நடுங்கத் தொடங்கியது. வராக அவதாரத்தில் விஷ்ணு பூமியை கடலின் மேற்பரப்பிற்கு மேல் கொண்டு வந்து அதன் அச்சில் மெதுவாக வைத்து அவளை ஆசீர்வதித்தார். பின்னர் அவர் ஹிரண்யாக்ஷனை நோக்கித் திரும்பினார். அசுரன் தனது கதாயுதத்தை பன்றியின் மீது வீசினான். ஆனால் பன்றி ஒதுங்கி தனது கதாயுதத்தை உயர்த்தியது. அவர்கள் தங்கள் கதாயுதத்துடன் நீண்ட நேரம் சண்டையிட்டனர். இப்போது பிரம்மா விஷ்ணுவை எச்சரித்தார். சூரிய அஸ்தமனத்திற்கு இன்னும் 1 மணி நேரம் மட்டுமே உள்ளது. இருட்டுவதற்கு முன்பு அசுரனை அழித்துவிடுங்கள். அதனால் அவன் தனது சூனியத்தை நாட வாய்ப்பில்லை. பிரம்மாவின் வார்த்தைகளைக் கேட்ட ஹிரண்யாக்ஷன் தனது கதாயுதத்தை விஷ்ணுவை நோக்கி வீசினான். ஆனால் பின்னர் அதை வீசி எறிந்தான். கதாயுதத்தை இழந்த ஹிரண்யாக்ஷன் பன்றியின் மார்பில் தனது கைமுட்டிகளால் அடிக்கத் தொடங்கினான். வராக அவதாரத்தில் வந்த விஷ்ணு ஹிரண்யாக்ஷனின் முகத்தில் தனது முஷ்டியால் பலமாக தாக்கி காற்றில் வீசினார். அவர் தலையில் விழுந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார். மனிதர்கள் தனது பூமியை திரும்பப் பெற்றார். தேவர்கள் தங்கள் சொர்க்கத்தை திரும்பப் பெற்றனர். இவ்வாறு வராக அவதாரத்தில் விஷ்ணு பகவான் ஹிரண்யாக்ஷனை கொன்று பூமி தாயை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். Please subscribe my channel.